நான் பலூன் மட்டும்தான் விற்றேன், போதைப் பொருளை விற்கவில்லை. நான் முன்னாள் குற்றவாளி என்றாலும் என்னை அடிக்கலாமா, எட்டி உதைக்கலாமா, கழுத்தை பிடித்து நெரிக்கலாமா, இப்படி கொடுமைப்படுத்தலாமா என்று பலூன் வியாபாரியான மொஹமட் ஜைனுடீன் அஸ்லான் நேற்று கண் கலங்கியவாறு கேள்வி எழுப்பினார். நோன்பு பெருநாள் கொண்டாட சில தினங்கள் இருந்தபோது ஜாலான் துவான்கு அப்துல் ரஹ்மானில் நடைபெற்ற ரமலான் சந்தையில் இவருக்கும் கோலாலம்பூர் மாநகர் மன்ற அமலாக்கத்துறை பணியாளர்களுக்கும் இடையே மோதல் நடந்தது பற்றி அவர் இவ்வாறு தனது மனக்குமுறலை வெளியிட்டார். நல்ல வழியில் பணம் சம்பாதிக்கத்தான் நான் பலூன் விற்கிறேன். ஹரிராயா நெருங்கி வந்ததால் பகுதி நேரமாக பலூன் விற்க விரும்பினேன். வேலை நேரம் போக ஓய்வு நேரம் இருப்பதால் பகுதி நேரமாக பலூன் விற்றேன் என்று அவர் நேற்று டங் வாங்கி போலீஸ் நிலையத்தில் புகார் செய்த பின் நிருபர்களிடம் தெரிவித்தார். கடந்த மார்ச் 28ஆம் தேதி நான் சோகோ முன்புறம் பலூன் விற்றேன். எனக்கு ஏப்ரல் 18ஆம் தேதி அறுவை சிகிச்சை செய்யப்பட உள்ளது. அதற்கு பணம் திரட்டத்தான் பலூன் விற்றேன் என்று அவர் சொன்னார். என் மீது ஏற்கனவே வழக்கு இருப்பதால் நான் ஹலால் வழியில் பணம் சம்பாதிக்க முடியாதா? என் மீது பழைய வழக்குகள் இருப்பதால் யாரும் என்னை அடிப்பதற்கு அது ஒரு லைசன்ஸ் போல் உள்ளதா என்றும் அவர் கேட்டார். என்னை தற்காத்துக் கொள்ளவும் குடும்பத்தின் கௌரவத்திற்காகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப் போகிறேன் என்று அவர் மேலும் சொன்னார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.